ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3 காந்தர்வ வேதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 811 ஆரம்பிக்கிறது. தேவார திவ்ய பிரபந்த மரபுகள். இதனால்தான் தேவார கர்த்தாக்களான அப்பர், சுந்தரர், சம்பந்தர் முதலானவர்களே அவற்றை பண் என்கின்ற ராகங்களில் அமைத்து ஈஸ்வரார்ப்பணம் செய்திருக்கிறார்கள். இசையே வடிவானவன் என்று ஈஸ்வரனையே பலவிதத்தில் சங்கீதத்தில் ஈடுபட்டுவனாக வர்ணித்தும் இருக்கிறார்கள். ஒரு பெரிய ட்ரெடிஷன் வேதங்களை ஸ்வரம் மாறாமல் எத்தனையோ யுகங்களாக காத்து கொடுத்து வந்திருக்கிறது என்றால், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையாக இன்னொரு ட்ரெடிஷனில் ஓதுவா மூர்த்திகள் சுமார் 1400 வருஷங்களாக தேவாரப்பண்களை மூல ரூபத்தில் காப்பாற்றி கொடுத்து வந்திருக்கிறார்கள். பூஜையிலே நீராஜனத்துக்கு பிறகு ஓர் அங்கமாக பிரதேச பாஷை பாட்டுகள் பாட வேண்டும் என்று இருக்கிறது. அந்தப்படி கோவில்கள் தோறும் தேவாரம் ஓதும்படியாக சோழ ராஜாக்கள் மானியம் கொடுத்து இந்த இசை மரபை வளர்த்து விட்டிருக்கிறார்கள். திவ்ய பிரபந்தங்களும் பண்களில் பாடப்பட்டு வந்தவைதாம். ஆனால் பிற்பாடு இப்பொழுது சொல்கிற மாதிரி ராகமில்லாமல் ஏதோ ஒரு பிரசாத்தில் சொல்வதாக ஆகிவிட்டது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சான்றுகள் காட்டுகிறார்கள். வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இந்த பிரபந்தங்களை தமிழ் வேதம் என்று கொண்டாடினால் மட்டும் போதாது, எப்படி வேதமானது முழுக்க பாட்டாக இல்லாமல் 2-3 ஸ்வரங்களில் மட்டுமே ஏறு இறங்குகிற மாதிரி ஓதப்படுகின்றனவோ, கிட்டத்தட்ட அப்படித்தான் இந்த தமிழ் வரையும் ஓத வேண்டும் என்றே இப்படி மாற்றி ஏற்பாடு பண்ணியிருப்பார்களோ என்னவோ. பக்தி உபச்சாரமாக அதப்படியானாலும் பூஜா பத்ததியிலே பகவானுக்கு செய்கிற 64 உபச்சாரங்களில் நிறுத்த கீத வாத்தியங்கள் இவற்றை சமர்ப்பிக்க சொல்லியிருப்பதாலேயே இவையெல்லாம் தெய்வீகமானவை என்று தெரிகிறது. வேதஸ்வரங்களின் அடிப்படையிலே சங்கீத சப்தஸ்வரங்களை ஏற்படுத்தி இருப்பதும் மந்திர சாஸ்திரத்தில் உள்ள முத்திரைகளே பரதநாட்டியத்திலும் வைத்திருப்பதுமே போதும் நம்முடைய காந்தர்வ கலைகளுக்குள்ள உயர்ந்த தெய்வீக ஸ்தானத்தை காட்டுவதற்கு. நம் மனசு ரொம்பவும் சஞ்சல சுபாவம் உள்ளதாகியால் தெய்வ சம்பந்தமான நூல்களை, ஸ்தோத்திரங்களை நாமே படிக்கும்போது சொல்லும்போது கூட மனசு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இறங்கே ஓட ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த சலன மனசையும் இழுத்து அதிக நாழி தன்னிலே தோய்த்து வைத்துக் கொள்ளும் சக்தி சில்ப கீத கலைகளுக்கு இருக்கிறது. ஒரு அழகான சிற்பம், சித்திரம் என்றால் நீண்ட நாளை அதையே நாம் பார்த்து கொண்டிருக்கும்படி பண்ணுகிறது. பால் நினைந்தோட்டும் தாயினும் சாலப்பறிந்து குளித்த புருவும் கொவ்வை செவ்வாயில் குமஞ்சிறப்பும் பொன்னார் மேனியனே போன்ற பக்தி பரவசத்தில் பிறந்த அமிர்த வாக்குகளை நாம சொல்லும்போது அந்த அமிர்தத்தை அரை நிமிஷம், 1 நிமிஷம்தான் ருசி பார்க்க முடிகிறது என்றால், இவற்றையே அதன் பாவத்துக்கேற்ப உருக்கமான ரக்தி ராகங்களிலோ கம்பீரமாக இருக்கிற கனராகங்களிலோ இழைத்து பலுக்கி கானம் செய்தால் 1/4 மணி 1/2 மணி கூட ஒரு விருத்தத்தை விநியாசம் செய்தாலும் அவ்வளவு நேரம் மனம் அதிலே தோய்ந்திருந்து தெய்வ ஸ்மரணத்தில் விலகாமல் இருக்கிறது. அமிர்தத்திலே ஒரு தேவஜாதி மாம்பழத்தை ஊற போட்டு விட்டால் எப்படி அதை ரொம்ப நாளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்வாதம் பண்ணலாமோ, அப்படி அமிர்த வாக்கு சங்கீத பழத்தில் ஊறும்போது ஆகிறது. அதனால் நாம் தப்பாக பிரயோஜனப்படுத்திக் கொள்வதால் கீதமும் நிருத்தியமும் சித்த விகாரத்தை உண்டாக்குவதாய் இருந்தாலும் வாஸ்தவத்தில் இவை நம்முடைய சலன சித்தத்தை ஈஸ்வரனிடம் நன்றாக நிறுத்தி அப்புறம் அந்த லைப்பில் ஈஸ்வரன் என்று கூட ஒன்று தெரியாமல் சித்தமே சமாதியில் நிறுத்தப்படுவதற்கு உபயோகமாகிறது. அலைபாயும் சித்தத்தை நிலைபாவ வைக்க கலை உதவுகிறது. அதனால்தான் பூஜையின் உபச்சாரங்களில் சேர்த்தார்கள். ஜாதி தர்மம். ஈஸ்வரனுக்கு நாட்டிய உபச்சாரம் நடக்க வேண்டும் என்பதில்தான் தேவதாசிகள் என்று ஏற்பட்டது. தேவதாசி என்பதற்கு நேர் தமிழ் தேவு அடியாள், ஈஸ்வரனின் அடிமை என்று அர்த்தம். அவனே கல்யாணம் பண்ணி கொண்டதாக பொட்டு கட்டி கொண்டு அவனுக்கு நிருத்தியோபச்சாரம் பண்ண வேண்டியவள். நடைமுறையில் இது வேறு எப்படியோ போய்விட்டது. தேவதாசி தடுப்பு சட்டம் என்று சமீபத்தில் சர்க்கார் செய்ய வேண்டியதாகிவிட்டது. தேசத்தின் ஒழுக்கத்தை காப்பாற்ற இப்படி சில காரியம் பண்ண வேண்டியிருக்கிறது. ஆனாலும் சாஸ்திரபூர்வமாக விதித்த ஒரு உபச்சாரம் சுவாமிக்கு நடப்பதற்கில்லாமல் ஆகிவிட்டது என்றும் இருக்கிறது. தேச ஒழுக்கத்தை காப்பாற்றவோ வளர்க்கவோ வேறே செய்ய வேண்டியவர்களை செய்ததாகவும் காணோம். இழுக்கத்தை தான் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவதாசி ஒழிப்பு ஒரு பக்கம் பண்ணிக்கொண்டு இன்னொரு பக்கம் கலை அபிவிருத்தி என்று குலஸ்திரீகளை எல்லாம் மேடைக்கு ஏற்றி டான்ஸ் பண்ண வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய மனுஷர்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் மாதிரி பரதநாட்டிய அபியாசம் ஏற்பட்டு விட்டது.
ஸ்திரீ ரூபத்திலே ஒரு சதசிலே மேடை ஏறி ஆடை அலங்காரத்தோடு நவரசங்களை காட்டி ஆடுகிறதென்றால் அதனால் சாதாரண மனுஷர்கள் இருக்கிற ஸ்திதியில் நான் சொல்ல வேண்டாம். நமக்கு ரூபம் இருக்கிறது, ஆடத் தெரிகிறது, சபையை வசீகரித்து அப்ளாஸ் வாங்க முடிகிறது என்றால் அப்புறம் ஏன் சினிமாவில் சேர்ந்து இன்னும் ஜாஸ்தி புகழ் வாங்கக்கூடாது என்ற ஆசை உண்டாகிறது. குலஸ்திரீகளுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகி பல பேரோடு நடிப்பது ஜனரஞ்சகம் என்பதற்காக இறங்கிக் கொண்டே போவதெல்லாம் ஆகின்றன. கலையை வளர்க்க வேண்டியதுதான். அதற்காக அதைவிட இந்த தேசப்பெருமைக்கு மூச்சாக இருக்கிற ஸ்திரீ தர்மத்தை பலி கொடுக்க வேண்டியதில்லை. இதையெல்லாம் யோசிக்காமல் சமூக சீர்திருத்தம், கலை வளர்ச்சி என்று செய்கிற காரியங்கள் தேவதாசிகள் என்ற ஒரு ஜாதி மட்டும் தனியாய் இருப்பானே என்று இப்பொழுது எல்லாவற்றையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணி பார்ப்பதாகத்தானே இருக்கிறது. இப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது. எல்லா கலைகளையும் தொழில்களையும் ஒழுங்காக வளர்ப்பதற்காகத்தான் வர்ண வியவஸ்தை, ஜாதி வியவஸ்தை ஏற்படுத்தப்பட்டது. ஏதோ ஒரு ஜாதியில் வியவஸ்தை கெட்டிருந்தாலும் அதை சீர்படுத்தி அதற்கான தொழிலை அதனிடமே விட்டு வைத்திருப்பதுதான் பொது தர்மம் கெடாமல் இருப்பதற்கு வழி. ஒரு ஜாதியில் தப்பு இருக்கிறது என்றால் இருக்கிறது என்று ஜாதியை எடுத்து விடுகிறோம் என்றால் அந்த தப்பு சர்வஜன வியாபகமாக ஆவதில்தான் முடியும். இந்த காலத்தில் எதற்கெடுத்தாலும் ஜாதி போக வேண்டும் என்பதே முழக்கமாய் இருந்தாலும் வாஸ்தவத்தில் சமூகத்துக்கு அவசியமான ஒவ்வொரு தொழிலுக்கும் என்றே ஒவ்வொரு ஜாதி என்ற ஏற்பாட்டைப் போல பொது சமுதாய காரியம் சீராக நடைபெற ஒரு ஆல்டர்னேட்டிவும் இல்லை. தப்பு நடந்தாலும் அதுவும் ஒரு சின்ன வரம்புக்குள் லோக்கலைஸ் ஆகிவிடும். அதை சரி செய்து விடலாம். ஜாதி இல்லை என்று எடுத்தால் கட்டியிலே பிடிக்கிற சீழ் இருந்த இடத்தோடு நிற்கும்படி தடுத்து ஆப்ரேட் பண்ணாமல் அதை தேகம் புறாவும் இரத்த ஓட்டத்தோடு சேர்த்து விட பண்ணுகிற மாதிரி தான் ஆகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.